ஜூலை 3 வியாழக்கிழமை. வானத்தின் வாசல். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆதியாகமம் 28:17. வானத்தின் வாசலை குறித்து இன்று தியானிப்போம். வீடுகளுக்கு வாசல் உண்டு, ஆலயங்களுக்கு வாசல் உண்டு, நகரங்களுக்கும் கூட வாசல் உண்டு. அதே நேரத்தில் வானத்திற்கும் கூட ஒரு வாசல் இருப்பதை கவனியுங்கள். ஆலயம் அறியப்படாதிருந்த ஒரு இடத்தில் ஆண்டவரை சந்தித்த யாக்கோபு வானம் திறந்திருக்கிறதை கண்டார். பூமிக்கும் வானத்துக்கும் ஏணிப்படி வைத்திருக்கிறதை கண்டார். அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறிக்கொண்டும் இறங்கிக் கொண்டும் இருந்தார்கள். இந்த ஏணியின் வழியாய் மனிதன் ஒருவனும் பரலோகத்திற்கு ஏறிச் சென்றதை யாக்கோபு காணவில்லை. அந்த ஏணியில் ஏற போதுமான பரிசுத்தம் மனிதனுக்கு இல்லை என்பதே இதன் காரணம். பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணனாகிய தேவனை நெருங்கி கிட்டிச் சேரும் தைரியமும் மனிதனுக்கு இல்லை. எனவேதான் தேவதூதர்கள் மட்டும் அந்த ஏணியை உபயோகித்தனர்.